ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः வக்ரதுண்ட மகாக்காய சூர்யோடிதமப்ரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். புதற்கண் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணும் விரிவாக அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க நம்பர், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சதுர் கிரக யோகம். என்ன சுவாமி குழப்புறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்டு. சதுர் அப்படின்னாலே 4ன்னு அர்த்தம். இந்த 4 கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்ததுன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுதில்ல, அப்போ என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது? இதெல்லாம் அபூர்வமான ஒரு நிகழ்வு. அப்பப்போ நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சூரியனை ஒட்டி இந்த புதன் சுக்கிரன் வருவாங்க, அப்புறம் செவ்வாய் கொஞ்சம் தள்ளி வருவார், எல்லாமே உண்டு. ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிரகம் அப்படியே சேர்ந்துடும் ஒரே கட்டத்தில். அப்போ அந்த கட்டத்தில் 5 கிரகம் 4 கிரகம் உட்காந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதில் 2 சுப கிரகங்களாக இருக்கலாம், 2 அசுப கிரகங்களாக இருக்கலாம். அப்போ பாவத்துவம் மாறும். என்ன ஏது அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் உண்டு. அப்போ 4 கிரகங்களோட 4 ஆதிபத்தியம் இருக்குது. இப்போ இந்த வகையில் இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, சூரிய பகவான் ஆத்மகாரகன், அடுத்தது களத்திரக்காரகன் சுக்கிர பகவான், அடுத்தது அறிவு காரகன் புத பகவான். ஏன்னா மோரார்லஸ் இந்த 3 பேருமே கிட்டத்தட்ட ஒரே இதில் கட்டத்தில் வருவாங்க, இல்லைன்னா முன்ன பின்ன வருவாங்க. இப்போ அடிஷ்னலாக யார் இருக்காங்கன்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய். இந்த 4 பேரும் மகர ராசியில், இதில் செவ்வாய் உச்சம். காலபுருஷ தத்துவத்தின்படி ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம். இந்த 4 கிரகங்களும் கிரக யுத்தம் பண்ணிருக்கு. அபூர்வமான 4 கிரகங்களின் சேர்க்கை 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் 14 நாட்கள் இருக்க போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் சுபகிரகம், செவ்வாய் சூரியன் அரை சுபர். ஆக இந்த 4 கிரகங்களும் மகர ராசியில் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் சில பேரழிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி தொழில் ரீதியாக முடக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. போராட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். போராட்டக்களம், ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு போராட்டம் அதிகமாக இருக்கும். அது அரசாங்கத்துறையிலே இருக்கலாம்ல, இந்த ப்ரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி கம்பெனிலெலாம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 14 நாட்கள் இருக்க போகிறது. அது பெரிய பாக்கியம், பெரிய விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சந்திரன் 18/1/2026, 19/1/2026, 20/1/2026 3 நாள், கிட்டத்தட்ட 2.25 நாள் அங்கே உட்காந்துடுறார். அப்போ பஞ்சம கிரகம் உண்டாயிடுறது. ஸோ ஒரு 3 நாளைக்கு பஞ்சமாதிபதி கிரகம் நடக்கிறது. அப்போ இந்த 14 நாட்கள் என்னென்ன மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான ரிஷப ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சதுர் கிரக யோகம். ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் மொத்தமே 12 கட்டம் தான். அந்த ஒரு கட்டத்தில் 4 கிரகங்கள் உட்காந்துக்கிட்டு என்ன பலன்களை கொடுக்க போகிறது, அது எந்த இடத்துல உட்காந்துருக்கு, அப்போ அந்த இடத்துக்கு உண்டான வேலைகளை எப்படி செய்யும். இந்த 4 கிரக கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சதுர் கிரக யோகம் உங்களுக்கு 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் பாக்யஸ்தானத்தில் நிகழ்கிறது. 9ஆம் இடம். ரொம்ப விசேஷம். அதாவது பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங். ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு சம்திங் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த காலகட்டத்தில் தந்தையார் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 4 கிரகம் அப்படிங்கும்போது இந்த பாக்யஸ்தானத்தில் உங்களது சுகாதிபதி சூரிய பகவான், உங்கள் ராசிநாதனும் பகைரனும் ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான்,
களத்திராதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் பகவான், தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான புத பகவான், இவங்க 4 பேரும் அங்கே இருக்காங்க. இதில் 18/1/2026, 19/1/2026, 20/1/2026 இந்த இடத்துல அவங்களோட சகாயாதிபதி சந்திர பகவானும் சேர்ந்துடுறார். அவர் 2.25 நாள் தான் இருப்பார், அதுக்கப்புறம் அவர் ஜம்ப் ஆகிடுவார். ஆனால் இந்த 4 கிரக கூட்டணி அப்படிங்கும் போதே இந்த பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வாய்தான்னு போயிட்டு இருந்தது, சரியாயிடும். இந்த காலகட்டத்தில் பாக பிரிவினைகள் நல்ல விதமாக உங்களுக்கு முடியும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. இது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் அதாவது ஒரு நெருக்கம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். அதேமாரி உத்தியோகம், மெயினாக உத்தியோகம் தான் சுவாமி. உத்தியோகம், தொழில், வியாபாரம். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த வேலை நெருக்கடிகள்னு சொல்கிற பற்றிலாம் அது கொஞ்சம் குறையும். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறையும். தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் கரெக்டான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனில் போகிறீங்கிறது வரும். அப்படியே இந்த படிக்கட்டு ஏறுறதுங்கிறது சொல்லுவாங்கன்னா அதான் ஸ்டெப்பிங் ஸ்டோன். அப்படியே கல் அப்படியே படிப்படியாக ஏறுறீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கிறதுனால கணவன் மனை உறவும் நல்லபடியாக இருக்கும். ஏகப்பட்ட குழப்பங்களில் கொஞ்சம் சில பேர் பிரிஞ்சு கூட போயிருக்கீங்க, அவங்கெல்லாம் இப்போ ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா பகைருண ரோகாதிபதி தான் உங்கள் ராசிநாதன். அவர் இருக்கிற இடம் 10ஆம் இடம். ஜீவனத்துக்காக, அதாவது தொழில் வியாபாரத்துக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல். கடனை கண்ணாபின்னான்னு வாங்கிட்டு மாட்டிக்கப்படாது. தொழிலை நான் பண்ணுறேன், தொழிலை அபிவிருத்தி பண்ணுறேன், நான் அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், ஆணையை தூக்கி பூனையில் போட போகிறேன், பூனையை தூக்கி ஆணையில் அதெல்லாம் இப்போ வச்சுக்கவே கூடாது. எவ்வளவு முதலீடு போட்டால் என்ன கரெக்டாக இருக்கும் அதை பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு அனாவசியமாக ஜம்பிங் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா கஷ்டம். அதேமாதிரி இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது சந்தோஷம். இந்த 14 நாட்கள் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி பயணங்கள், திடீர்னு ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு எந்த ரூபத்திலேயாவது வரும். ஏதாவது ஒரு ஆன்மீகமாக, உத்தியோகமாக, தொழில் வியாபாரமாக, இல்லைன்னா குழந்தைகளோட திருமண வரன் சம்பந்தப்பட்டதா, அந்த மாதிரிலாம் கூட ஒரு நல்ல பயண வாய்ப்புகள் உண்டாகும். அதேமாரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு தெளிவு கிடைக்கும். அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த நேரத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்கள் அறிவின் மூலமாக சமாளிப்பீர்கள். ஏன்னா உங்களோட 2ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி புதன், அவரும் அங்கே தான் இருக்கார். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அறிவின் மூலமாக சமாளிப்பீங்க. இந்த 18, 19, 20 இந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமாகும். உங்களோட முயற்சிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அது உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, நீங்கள் எடுக்கிற ஒரு விசேஷங்கள்லாம் நல்லபடியாக ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த நேரத்தில் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அந்த வகையில் இந்த சதுர்கிரக யோகம் பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நன்மை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் பெருசாக அலட்டிக்கவே வேண்டாம். நவகிரக சன்னதிக்கு போங்க, ஒரே ஒரு நெய் தீபம் எடுங்கோ, ஏற்றுங்கோ. 9 நவகிரக சுற்றிட்டு அந்த விளக்கு தீபத்தை அங்கே வச்சுட்டு வந்துடுங்க. ஒரே ஒரு தீபம். சதுர்கிரகம் 4 கிரகத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு நெய் தீபம் தான் போட்டுட்டு நவகிரகத்தை வேண்டின்னு வாங்கோ. அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சதுர்கிரக யோகம் உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும் 9ஆம் இடத்துல இருந்துட்டு. ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இந்த சதுர்கிரக யோகம் உங்களது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.